Dear 12th standard business max students, in exercise number 5.2, using Newton's forward interpolation formula, find the cubic polynomial அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Newton's forward formula. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான் ஒய். இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிப்போம். எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3. ஒய்யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 10. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யூ ஹவ் டு ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம டெல்டா ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போது கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். 2 - 1 is 1. கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். 1 - 2 is -1. கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். 10 - 1 is 9. இதுதான் உங்களோட டெல்டா ஒய். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது டெல்டா ஸ்கொயர் ஒய். கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். -1 -1. கீழிருந்து மேலே -1 -1. அப்போ -2. கீழிருந்து மேலே 9 மைனஸ் ஆஃப் -1. 9 மைனஸ் ஆஃப் -1. அப்போ +1 ஆகிடும். அப்போ 9 + 1 என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். மூணாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே டெல்டா டெல்டா டெல்டான்னு சொல்லுவோம் அந்த டிஃப்ரென்ஸை. கீழிருந்து மேலே மைனஸ் பண்ணோம். இப்போ 10 - -2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 10 + 2 is 12. இதோட இந்த சம் க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு. இதில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே யூஸ் ஆகும். இந்த வேல்யூ யூஸ் ஆகும், இந்த வேல்யூ யூஸ் ஆகும், இந்த வேல்யூ யூஸ் ஆகும், இந்த வேல்யூ யூஸ் ஆகும். எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் கவனிங்க. ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் டேபிள் இதை ரெடி பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய கொஷினுடைய எச் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எச் என்றால் இதோடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குன்னு பாருங்கள். 1 1 1 1 இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 1. ஹெச்சோட வேல்யூ வந்து 1. அதுக்கு அடுத்தது x0. x0னா ஸ்டார்டிங் நம்பர். ஸ்டார்டிங் நம்பர் இஸ் கால்டு x0. ஸ்டார்டிங் நம்பர் இஸ் கால்டு x0. x0ஓட நம்பர் இஸ் 0. உடனடியாக நீங்கள் n கண்டுபிடிக்கணும். என்னோட ஃபார்முலா x - x0 x - x0 by h. x - x0 by h. அப்போ n is equal to x minus, இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுக்கல. எந்த வேல்யூ நடுவில் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் 2.5 1.5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸுக்கு பதில் 1.5ன்னு போடணும். இவங்க எந்த வேல்யூமே கொடுக்கல. அவங்க கேட்டிருக்கிறது பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. பாலினாமியல்னால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும் நீங்கள். x0 வேல்யூ 0 by 1. அப்போ n is equal to x தான் உங்களுக்கு இங்கே ஆன்சர். n is equal to x. இப்போது நான் நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலா எழுத போகிறேன் உங்களுக்கு. இது தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா we are going to find the value of y. ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் a வேல்யூ using the values of x. We are going to find the value of y using the values of x. The formula goes like this. y-ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். y is equal to y0னா இந்த ஸ்டார்டிங் வேல்யூஸ்க்கு பேர் தான் y0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் y0. அதுக்கு அடுத்தது இவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான். டெல்டா y0. இது பேர் தான் டெல்டா y0. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூக்கு பேர் தான் டெல்டா y0. அதுக்கடுத்தது டெல்டா y0. அதுக்கடுத்தது n by factorial 1. இது முடித்த உடனே அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். டெல்டா ஸ்கொயர் y0. இந்த வேல்யூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். டெல்டா ஸ்கொயர் y0. இதான் டெல்டா ஸ்கொயர் y0. ஸ்டார்டிங் வேல்யூஸ் எல்லாமே 0 0 தான் வரும். இங்கே டெல்டா ஸ்கொயர் வந்தால் இது 2 வாட்டி வரும். n × n - 1 by 2 factorial. அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். டெல்டா க்யூப் y0.
மேலே இருக்கிறது ஃபார்வேர்டுனா மேலே இருக்கிறதெல்லாம் யூஸ் ஆகும், பேக்வேர்டுனா கீழே இருக்கிறதெல்லாம் யூஸ் ஆகும். ஃபார்வேர்டில் மேலே இருக்கிறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ டெல்டா கியூப் y0. இங்கே கியூப் வந்தால் இது 3 பீஸ் வரும், n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 பை 3 ஃபேக்டோரியல். இங்கே கியூப் வந்தால் 3 ஃபேக்டோரியல், இங்கே 2 வந்தால் 2 ஃபேக்டோரியல், இங்கே பவர் 1 வந்தால் 1 ஃபேக்டோரியல், இங்கே பவர் 1 வந்தால் ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், பவர் 2 வந்தால் 2 டேர்ம் வரும், பவர் 3 வந்தால் 3 டேர்ம் வரும். இதோட சம் ஸ்டாப் ஆகிடும், ஒன்றும் போகாது. ஏன்னா டெல்டா கியூப் வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்னால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் மை y0? y0 தான் இருக்குது பாருங்கள், டாப் மோஸ்ட் வேல்யூ 1. டெல்டா y0ஓட வேல்யூ 1 இன்ட்டு என்னோட வேல்யூ இது இருக்குது பாருங்கள் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல்னாலும் 1னாலும் 1 தான். டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 n இன்ட்டு n மைனஸ் 1 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல்னால் 2 இன்ட்டு 1. டெல்டா கியூப்னா அது வரைக்கும் பாருங்கள் 12 n இன்ட்டுனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஓல்டிடு பை 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ இங்கே 2 டேபிள்ஸ் இது 2ஓட கேன்சல் ஆகிடும். 3 2s are 6 2 வாட்டி அடிச்சிடும். அப்போ your final answer will be y is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருக்கும், 1 அப்படியே எழுதிங்க. 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 இஸ் எக்ஸ். இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, மறந்துடாதீங்க, மைனஸ் சிம்பிள். எக்ஸ் இதுக்கும் சொந்தம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 வேறு பேலன்ஸ் இருக்குது, இதையும் விட்டுற போகிறீங்க. இங்கே ஒரு 2 ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அதுக்கப்புறம் y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் உள்ளார எடுத்துன்னு போயிடுங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் க்யூப், அப்புறம் இதால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் 2x ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இஸ் 2x. y இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன் உள்ளார. இப்போ 2x க்யூப் மைனஸ் 2 2s are 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இப்போ y இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் பார்ட்டி எழுதிக்கிறேன், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் பார்ட்டி 2x க்யூப். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், தோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 6x ஸ்கொயர், தோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் பார்ட்டிலாம் பாருங்கள், தோ ஒரு 4x 5x 6x ப்ளஸ் 6x ப்ளஸ் 1 தான் இருக்குது, வேறு எங்கேயும் நம்பர்ஸே வரல உங்களுக்கு. இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல் கேட்டிருக்காங்க, கரெக்டாக கியூபிக் பாலினாமியல் நமக்கு வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.